சரியா நவம்பர் மாதம் 1930 ஒரு மோசமான குளிர்காலத்தப்போ லேவல்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் இங்கே வேட்டைக்காக வந்திருக்கான். வேட்டை ஆடுறதுல இருந்த ஆர்வத்தில் இருட்டினது கூட அவனுக்கு தெரியல. இந்த இருட்டில் எப்படி போகிறதுன்னு யோசிச்ச அவன் அங்கிகோனி ஏரி கரையில் இருக்கிற எஸ்கிமோ பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கு போய் ராத்திரி தங்கிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. பொதுவாக இந்த பழங்குடியின மக்கள் வெளியிலேருந்து வர்றவங்கள ரொம்ப நல்லா உபசரிப்பாங்க. அதனால லேபல் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கிமோ கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நிலா ஒளி ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கு. ஆனா சுத்தியும் அமைதியா இருந்துச்சு. எந்த ஒரு மனுஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அவன் நடக்கிறப்போ வர காலடி சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் இந்த இடத்துக்கு பல தடவை வந்திருந்தாலும் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருந்திருக்கு. ஏன்னா வழக்கமா இந்த நேரத்துல எஸ்கிமோ மக்கள் வளர்க்குற நாயுடைய குரல் கேட்கும். அப்படி இல்லைன்னா கிராமத்துல மக்கள் நடமாடுற சத்தம் கேட்கும். ஆனா இன்னைக்கு என்னமோ கிராமம் முழுக்க காலியா எந்த ஒரு சத்தமும் இல்லாம மரண அமைதியா இருந்திருக்கு. இத பார்த்த லேபல் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அவ மனசுல ரெண்டு விஷயம் தோணிருக்கு. ஒன்னு, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம்னு நினைச்சாரு. கொஞ்ச தூரத்திலேயே அவனுக்கு கிராமத்துல இருக்கிற குடிசைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கிராமத்துல அவங்க இருந்த வீடு, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. ஆனா ஒருத்தர் கூட அங்க இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமா தான் இருந்துட்டு இருக்கு. இது உண்மையா இல்ல கட்டுக்கதையா? உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு, அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு சேனல் நேம்க்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.